ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்வாரா உண்டாக்குவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இது எதன் அடிப்படையில் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஏறக்குறைய 430 வருஷம் அளவும் எகிப்து என்கிற அடிமைத்தன வீட்டிலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனம் எவ்விதமாய் தேவனால் விடுவிக்கப்பட்டு வனாந்தரத்திலே 40 வருஷம் அளவும் வழிநடத்தப்பட்டது என்கிற சத்தியங்களை காண்பித்து கொடுக்க இடத்திலே சோதனையை நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு போக்கை உண்டாக்குகிறார் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். தப்பிக்கொள்வதற்கான போக்கை உண்டாக்குகிறவர். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், அழிவுக்கு நம்மை தப்புவிக்கும் தேவன், அல்லது நம்மை அழிவுக்கு தப்புவிக்கும் தேவன். தேவன் எப்படி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் அதுக்கு மேல நாம் வாசிப்போமேயானால், 5ஆம் வசனத்திலிருந்து பொதுவா இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேன்மையை குறித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எப்படிலாம் அழிக்கப்பட்டார்கள்? எப்படிலாம் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது? வாசிக்க கேட்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். பாருங்க, அதுபோல நாம் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக சொல்லிட்டு 9ஆம் வசனத்திலே சொல்றார், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். இப்படி அவர்கள் அழிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் காண்பித்து கொடுக்கிறார். அவர்கள் விழுந்து போனார்கள், அழிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார் என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனது போல நாமும் விழுந்து போகாதபடிக்கு பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு நாமும் அழிந்து போகாதபடிக்கு பார்க்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றார் 13ஆம் வசனத்துல, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு நாமும் அழிவுக்கு தப்புவிக்கப்படுவது எப்படி? நாம் அழிவுக்கு தப்புவிக்கப்படுவது எப்படி? நான் ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயும் ஒரு சில விசேஷித்த சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு பெரிய அழிவுக்கு தப்புவிக்கப்படுவதென்றால் அது என்ன? நீ மனுஷன் அழிவுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 430 வருஷம் அடிமைத்தன வீட்டிலிருந்து எவ்விதமாய் விடுவிக்கப்பட்டார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே பஸ்காவை குறித்த நியமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே போலவே அவர்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதன் இரத்தம் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளின் நிலக்கால்களில் பூசப்பட்டிருந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சங்கரிக்கிற தூதன் இஸ்ரவேல் ஜனத்தை மாத்திரம் விட்டுவிட்டு எகிப்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய தலையீட்டுகள் எல்லாம் என்ன செய்தார்? அழித்து போட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோமா இல்லையா? வேதத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய எல்லா தலையீட்டுகளும், இஸ்ரவேல் குடும்பம் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனம் அனைத்தும் அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
இது அடிப்படையில நம்ம என்னதான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தார் பார்த்தா பஸ்காவை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். வேற ரொம்ப சிம்பிள். என்னன்னா, பஸ்காவை ஆசரித்த இஸ்ரவேல் ஜனம் காப்பாற்றப்பட்டது. பஸ்காவை ஆசரிக்காத எகிப்தியர் என்ன செய்தாங்க? அழிவை சந்தித்தார்கள். எகிப்தியருடைய அத்தனை வீடுகளிலையும் அழிவு இருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அத்தனை வீடுகளிலையும் பாதுகாப்பு இருந்தது, ஜீவன் இருந்தது. அப்ப ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் பஸ்காவின் அனுபவத்திற்குள் வரவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அதனுடைய பின்பகுதியை பார்க்கிறோம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு நிழலாட்டமாய் ஒவ்வொரு வீட்டாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பலி செலுத்தின விதமானது புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலியான விதத்தை காண்பிக்கிறது. உங்களுடைய என்னுடைய பழைய மனுஷனை அவர் சிலுவையிலே மாண்டு போக செய்ததை அந்த பஸ்கா நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் தமது ஜனத்தை அழிவுக்கு தப்புவிக்க பண்ணுவதற்கு பஸ்காவை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நானும் அழிவை சந்திக்க கூடாது அப்படின்னு சொன்னா தேவனுடைய நோக்கம் எல்லாம் எது தெரியுமா? பஸ்காவை நம்ம அனுசரிக்கணும். அந்த பஸ்கா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார் அப்படிங்கிற அந்த விசுவாசம். ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை வனாந்திரத்துல நம்ம பார்க்கும் போதும் கூட என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாலாக்குக்கு போதனை செய்த பிலேயாமை குறித்து நாம் பார்க்கிறோம். பிலேயாம் என்ன போதனை செய்தான் என்று என்னாகமம் 24 தெளிவாக தெரியவில்லை. ஆனால் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விக்கிரங்களுக்கு புசிக்கிற காரியங்களை குறித்தும் வேசித்தனம் பண்ணுகிற காரியங்களை குறித்தும் அவன் பாலாக்குக்கு முன்பாக ஒரு இடருக்கான ஒரு போதனையை, இஸ்ரவேல் இடரும்படிக்கு அவன் ஒரு போதனையை செய்துவிட்டு போனான் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தல் 2:14 படி அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் முதல் 3 வசனங்களுக்குள்ளே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களுடைய தெய்வங்களுக்கு பலியிட்டவைகளை புசிப்பதற்கும் அவர்களோடு கூட வேசித்தனம் பண்ணுவதற்கும் கடந்து போகிறத நாம் பார்க்க முடிகிறது. இதனால அங்கே வாதை உண்டானதாம். அநேக ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்த வாதையால் செத்தவர்கள் எத்தனாயிரம் பேர்? 24,000 பேர் செத்துட்டாங்க. அவங்க செத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வாதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா, பினகாஸ் என்கிற ஒரு மனுஷன் எழுந்து நியாயம் செய்கிற வரைக்கும். ஒரு ஈட்டியை கொண்டு போய் ஒரே குத்தாக ஒரு ஸ்திரீயும் ஒரு புருஷனையும் 2 பேரும் தவறு செய்துட்டு இருக்கிற 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே குத்தாக குத்தி போடும்போது அங்கே வாதை நின்று போயிற்று என்று 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 7 மற்றும் 8 பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. இங்கேயும் கர்த்தராகிய தேவன் சிலுவை பற்றிய உபதேசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்னன்னு சொல்லி பார்த்தா, வாதை நின்று போயிட்டு அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வாதை தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். அந்த வாதை என்ன செய்யும்? தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு. இந்த கிரியை நடந்த உடனே அந்த அழிவு என்ன செய்யப்பட்டுட்டு ஸ்டாப் ஆகுது. அந்த அழிவு நிறுத்தப்படுகிறது. ஜனங்கள் அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? இந்த பினகாஸ் செய்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நல்ல உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. இந்த பினகாஸ் செய்ததை கர்த்தர் 10ஆம் வசனத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதுல விசேஷமா 11வது வசனத்துல பார்க்கிறோம். நான் அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு, பாருங்க, நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்
இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை என்ன செய்துதான்? திருப்பினான். அதை தொடர்ந்து சொல்றாரு, ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இதை உன்னிப்பா பார்க்கும்போது நித்திய ஆசாரிய பட்டம் அப்படிங்கிறது, நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை என்பது ஆரோனுடைய ஆசாரித்துவத்தில் இல்லை, இல்லவே இல்லை. அது பைபிள் எவிடன்ஸ் இருக்கு. எபிரேயர்ல காமிச்சு கொடுத்துட்டார். ஆரோனுடைய ஆசாரித்துவம் முடிவுக்கு வந்து விட்டது. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது என்று சொல்லி எபிரேயர் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்தபடி அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆரோனுடைய ஆசாரித்துவம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இங்கே பிணைக்காசை தேவன் அடையாளப்படுத்துகிற முகாந்திரம் எதற்காக காண்பிக்கிறார்? நித்திய ஆசாரிய பட்டத்திற்கு உடன்படிக்கை யாருக்குரியதுதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியது. இது பெனகாசுக்கு கிடையவே கிடையாது. நீங்க ஒருவேளை பெனகாசு தொடர்ந்து அவள் பேசுறாரு நினைக்கும் போது நீங்க பெனகாசு நினைச்சிடாதீங்க. அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோடு அந்த ஆரோனுடைய ஆசாரித்துவம் நின்று போனது. ஆரோனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஆசாரித்துவம் என்ன செஞ்சுட்டு நின்றுடுச்சு. அப்ப பாருங்க, இங்க சொல்றாரு நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை என்று சொல்றார். என்றென்றைக்கும் மாறாத அந்த ஆசாரித்துவம் ஆரோனுடைய ஆசாரித்துவத்தில் அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைப்படி உண்டாயிருக்கிறது. இதைத்தான் சங்கீதம் 110 சங்கீதம் 4 வசனத்துல பார்க்கிறோம். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெற்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். இன்னும் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற பாவ நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டா 13ஆம் வசனத்துல சொல்றார், பாவ நிவர்த்தி. இந்த பாவ நிவர்த்தி புதிய உடன்படிக்கையில யாரை காண்பிக்கிறது என்று சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பாவ நிவர்த்தி உண்டு பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல. அப்ப பாவ நிவர்த்தி உண்டாகணும் அப்படி சொன்னாலே அங்க யாருதான் அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அன்றைக்கு பெனகாஸ் என்பவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக காண்பிக்கப்பட்டவன், எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை யாருடைய ஆசாரித்துவத்தில் இருக்கு? மெல்கிசேதேக்கா இல்ல ஆரோனா? மெல்கிசேதேக்கு தான். அதிலும் கூடுதலா பார்த்தோம் பாவ நிவர்த்தி. இந்த பாவ நிவர்த்தி செய்தபடியால் என்று சொல்லும்போது இந்த பாவ நிவர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் பாவ நிவர்த்தி செய்தார் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்க அதே 13ஆம் வசனத்துல என்னாமம் 25:13 அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து. என்ன வைராக்கியம்? இந்த பக்தி வைராக்கியமும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து. சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய துவக்கத்திலே நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிக்கு கேட்கலாம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அப்படி சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர் பாருங்க, கையில சௌக்கியம் உண்டு பண்ணி கொண்டு தேவாலயத்தை சுத்திகரிக்கிற இடத்துல நிற்கும் போது சீஷர்கள் எதை விளங்கிக்கிட்டாங்க பாத்துக்கங்க. அவருக்கு உண்டான அவருடைய வீட்டை குறித்து அவர் இயேசு கிறிஸ்து சொல்லல. பாருங்க, நான் எவ்வளவு வைராக்கியமா இருக்கேன் பாத்தீங்களா அப்படி சொன்னாரா? சொல்லல. ஆனா அவர் நடந்த விதத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான
வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அது எங்க எழுதியிருக்கு என்றால் சங்கீதம் 69:9. சங்கீதம் இப்ப எடுக்க வேண்டாம், நீங்க இடம் எடுத்து பார்த்து கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 69:9 இருக்கு. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடு தான் இங்க புது உடன்படிக்கையில நிறைவேறுகிறது. அப்ப பெந்தெகோஸ்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நல்ல கவனிங்க, நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை கவனிங்க, பாவ நிவர்த்தி, பக்தி வைராக்கியம், இன்னொன்றையும் பாருங்க, அதையும் கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். 12வது வசனம், என்னாமம் 25:12. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும். ஏனென்றால் அதற்கு ஆதாரமாக 54வது அதிகாரம், ஏசாயா 54வது அதிகாரம், அதிலும் கூட நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 53வது அதிகாரம் சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? 53வது அதிகாரம் சொன்னாலே என்ன அர்த்தம்? அவருடைய பாடுகள் யாவரும் அறிந்தது. அவருடைய விலையேற பெற்ற அந்த பாடுகளை பார்க்கிறோம். அவருடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவர் எவ்வளவாய் நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார். உங்களை என்னையும் நரக ஆக்கினைக்கு தப்பு வைக்க பண்ணுவதற்கு அவர் எவ்வளவாய் பாடுபட்டாருங்கிற காரியம் எல்லாம் காண்பித்து கொடுத்துட்டு தான் உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாருங்க, ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று பாருங்க, உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிற போதும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை, அங்கே என்ன கவனிச்சோம்? என்னாமத்தின் புஸ்தகம் 25:12 என்ன கவனிச்சோம்? இதோ நான் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுவேன் சொல்லி அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை, சமாதான பிரபு, சமாதான உடன்படிக்கை கிறிஸ்துவை சார்ந்த புது உடன்படிக்கையினுடைய மேன்மையாகத்தான் ஏசாயாவுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. ஆனா அதே காரியம் யாருக்கு இங்க கட்டளையிடுறார்? என்னாம 25ல யாருக்கு கொடுக்கிறாரு? பெந்தெகோஸ்து கொடுக்கிறார். பெந்தெகோஸ்து என்ன செஞ்சான் தெரியுமா? நல்லா கவனிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இருதிரத்தாரையும் ஒரே குத்தாக குத்தி போடுறான். இருதிரத்தாரையும் எபேசியர் 2 எடுக்க வேண்டிய எபேசியர் 2ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எபேசியர் 2 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது பகையாய் நின்ற அந்த நடுச்சுவரை தகர்க்கிறார். பகையை சிலுவையினால் கொன்றுன்னு போட்டிருக்கு. அங்க யார் இருக்கிறா நினைக்கீங்க? ஒன்னு அந்நிய ஸ்திரீ, இன்னொன்னு யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு சகோதரன் அந்நிய ஸ்திரீயோடு அவன் நினைச்சுதான் சமயோகமா இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஈட்டியை கையில எடுத்துட்டு ஒரே குத்தி போட்டான். பாவ நிவர்த்தி செய்கிறான். கிறிஸ்துவும் அதைத்தான் செய்தார். ஆணிகளால தம்முடைய தம்மை கடாவப்பட ஒப்பு கொடுத்தார். ஆணிகளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் போது அங்க இருதிரத்தாரையும் ஒன்றாக்கிட்டார். நீங்க எல்லாம் வசனத்தைப்படி பார்த்துக்கங்க. பகையை சிலுவையினால் கொன்று அந்த இருதிரத்தாரையும் எப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள ஒன்றார்? யூதனையும் கிரேக்கனையும், புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும், யூதர்கள் ஆகிய இஸ்ரவேல் ஜனத்தையும் எதற்குள்ள ஒன்று கொண்டு வந்துட்டார் பாத்தீங்கன்னா? சிலுவையின் மூலமா. அதான் ஒரே குத்தி போடும்போது யூதனும் அங்க பாவத்துல செத்து போறான், புறஜாதியும் என்ன செய்யுது? பாவத்தில் இப்படியாய் நீக்கி போடப்படுகிறது. ஒரே குத்தி அங்கே மாம்சம் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு ஆயுதத்தினால் மாம்சம் மேற்கொள்ளப்படுகிறது. இதைத்தான் ரோமர் 6:6 வாசிக்கும் போதும் கூட நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அறையிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? கயிறு வேணுமா? அல்லது 1 லிட்டர் பால் வேணுமா? அல்லது ஆணிகள் வேணுமா? சொல்லுங்க. ஆணிகள் தான் வேணும். சக்குன்னு பிடிச்சுக்கிடும். பசுமரத்தாணி பதிந்தது போல அப்படி கச்சுன்னு அப்படி குத்தி பிடிச்சுக்கிடும்.
அப்போ அப்படிப்பட்ட காரியம் இங்க வெளிப்படுத்த ஒரே குத்தி போட்டான். நம்ம எப்படி கவனிக்க வேண்டியது தெரியுமா? எப்படி இன்னொரு விதத்தில் எப்படி கவனிக்க வேண்டியது தெரியுமா? உடனே வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஒன்று யூத மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், இன்னொரு மனுஷன் பார்த்தீங்கன்னா புறஜாதி இருக்கிறான். இப்ப நம்ம அப்படி நினைக்க வேண்டியது இருக்கு. யூதன் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளை, ஆனா அவன் சோரம் போறான். பாவமே அறியாத கிறிஸ்து உங்களை என்னையும் மீட்பதற்காக பாவமானார் சொல்லி 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். இன்னொரு விதத்துல நான் பார்க்கும்போது என்னுடைய பழைய மனுஷனை அவர் சிலுவைக்கு கொண்டு போனா, அதனாலதான் அந்த பெனெக்கோஸ்து செய்த அந்த கிரியைகளை நான் பார்க்கும்போது பாருங்க, அதை செஞ்ச உடனே வாதம் நின்னுட்டு. வாதம் என்ன வாத? மரணவாத. அதனாலதான் கொரிந்தியர் புஸ்தகத்துல கேட்கிறாரு, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அது தொடர்ந்து நம்முடைய கிரியைகளை குறித்தும் பேசுகிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகளாயும் இருப்பீர்களாக. ஏன் இந்த வெளிப்பாட பேசுகிறார்? மரணம் அங்க எடுபடாது. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்கணுமா, சாவுள்ளது சாவாமையை சுதந்திரிக்கத்தக்கதை என்ன செய்யறாரா? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடிதான் நடக்கு. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்ப பாருங்க, ஆண்டவர் எங்கேயும் அதான் செய்யறார். இந்த மனுஷன் இதை செஞ்ச உடனே மரணம் விழுங்கப்படுதா படலையா? சொல்லுங்க. வாதை நின்று போனுச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க செத்து போறவங்க அவ்வளவுதான், அங்க சாகிறது முடிஞ்சிச்சு. மரணம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. அப்ப இந்த பெனெக்கோஸ்து இடத்துல என்ன இருக்காங்க? ஏதோ பெனெக்கோஸ்து நினைச்சிடாதீங்க. நம்ம தான் உள்ளான விதத்தில் இந்த சத்தியங்களை அறியணும். நிச்சயமா அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் பேராலும் வந்திருக்கோம் இங்க. எனக்கு தெரியும், நான் ஆவியில் நடத்தப்பட்டது சொல்றேன். உச்சமான ஆளுதான் அங்க ஆண்டு கொண்டு இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த பெனெக்கோஸ்து செய்தது மரணமே விழுங்கப்பட்டுட்டு. அங்க ஆண்டவருடைய உக்கிர கோபம் இருக்கு. மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? மரித்துக்கொண்டே இருக்கிறான். நமக்கு தெரியும் இந்த குக்கரம் கோபம்லாம் யார் மேலதான் இருக்கும் தெரியுமா? குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஜீவனை, ஆமா, குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமா இராதவனோ அவன் ஜீவனை காணவில்லைன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனத்துல பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் பார்க்கிறோம், இப்ப அந்த கோபம் எடுபட்டு போது குமாரனுடைய மரணத்தினால, அந்த மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினால நம்ம மேல தேவ கோபம் இருக்குமா? ஆனா குமாரனை விசுவாசிக்கிற வரைக்கும் யாருடைய கோபம் நம்ம மேல இருக்கும்? அதுதான் இங்க பார்க்கிறோம். அப்படி உக்கிரத்துக்கு இவங்க ஆளாயிட்டாங்க. ஆனா இங்க ஒரு கிரியை நடக்கு. என்ன கிரியை தெரியுமா? அந்த ஈட்டியால அங்கு ஒரு மரணம் சம்பவிக்கு. இங்க ஆணிகளால மரணம் சம்பவிக்கு. நான் எல்லாம் சும்மா அந்த குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு வேலை கிடையாது. இதெல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் நிழலாக காண்பிக்கப்பட்டவைகள். நாம் அறியணும். அழிவுக்கு தப்ப வேண்டுமேயானால் சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்துவிட வேண்டும். பாவ நிவர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்க, அவர்தான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர் என்கிற அந்த விசுவாசத்துக்குள் வர வேண்டும். இங்கே வைராக்கியம் என்று சொல்ற, பக்தி வைராக்கியம் என்று போட்டிருக்க, சாதாரண வைராக்கியம் இல்ல, தேவனுக்காக பக்தி வைராக்கியம். இதே கான்செப்ட் தான் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. சங்கீதம் 69:9 நிறைவேறுதலை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோமே. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அங்கேயும் அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கே பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு எல்லாம் அகற்றப்படுகிறது. குமாரன் அதுதான் செய்தா. பிரியமானவர்களே, குமாரன் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டாருங்கிற அந்த இடத்துக்குள்ள நான் வரணும். நான் அனுதினமும் அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். அதுதான் அழிவுக்கு என்னை தப்புவிக்க பண்ணுகிற மேன்மை. இங்க நீங்களே பாருங்க,
இன்னும் 24,000 பேர் செத்துட்டாங்க. இன்னும் அடுத்து இன்னொரு நாள் கை வைக்க போறாரு. ஆனா நின்னுடுச்சு. எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். அப்பா நாங்க எல்லாரும் அழிவுக்கு தப்பு வைக்கப்பட்டோமே. இப்ப பெனகாஸ்ட் மட்டும் இதை செய்யலைன்னா அந்த எண்ணிக்கை கூடுமோ கூடாதா? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா கூடும். அப்ப எல்லா ஜனங்களும், மற்ற எல்லா ஜனங்களும் அழிவுக்கு தப்பு வைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இங்கே கிறிஸ்துவுக்கு முன்னிழலாய் பெனகாஸ்ட் செய்த பெரிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு சும்மா சமாதானத்தின் உடன்படிக்கை, நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை, அப்புறம் நித்திய பாருங்க ஏதோ உண்டாக்குவேன்னு சொல்றது, அப்புறம் பக்தி வைராக்கியம், மீண்டும் மீண்டும் சொல்றார் பக்தி வைராக்கியம், பக்தி வைராக்கியம், சமாதானத்தின் உடன்படிக்கை, பாவ நிவர்த்தி. இதெல்லாம் யாரதான் காண்பிக்க, நமக்கு யாரதான் காண்பித்து கொடுக்கு? இயேசு கிறிஸ்து. இது இந்த எண்ணாமத்தின் புஸ்தகம் மட்டும், இதுல மட்டும் இல்ல. நீ எண்ணாமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு வரும்போதும் கூட அங்கேயும் பாருங்க, வாத தொடங்கி கிட்டத்தட்ட 14,700 பேர் மரிச்சு போயிட்டாங்க. எண்ணாமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது அங்க எவ்வளவு பேர் மடிந்து போறாங்க பாருங்க. வாசிக்க கேட்கலாம். எண்ணாமத்தின் புஸ்தகம் பாருங்க, அது வாதில செத்தவங்க எத்தனை பேரும்? அதுக்கு முந்தின வசனம் வாசி. 49. பாருங்க, 14,700 பேர் அதுல செத்து போறாங்க. முதல்ல பார்த்து 24,000 பேர், இப்ப இங்க 14,700 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா வாதை நிறுத்தப்பட்டதுன்னு போட்டிருக்கு. இல்லைன்னா கஷ்டம். எப்ப நிறுத்தப்படுது? இங்கே பிரதான ஆசாரியனாய் ஆரோன் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான் சொல்லி 47ஆம் வசனத்தின் பின்பகுதியில வாசிக்கிறோம். இந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் புது உடன்படிக்கையில யாருக்கு முன்னலா காண்பிக்கப்படுகிறார்? இயேசு கிறிஸ்து. ஏன்னா எபிரேயர் 5ல சொல்லிட்டார், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்ப பிரதான ஆசாரியனாய் ஆரோன் காண்பிக்கப்படுகிறார். அப்ப புது உடன்படிக்கையில் அந்த பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல யாருதான் வருகிறா? இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் நமக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினாலதான் நாம் என்ன செய்றோம்? அழிவுக்கு தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த பெரிய வெளிப்பாடு உண்டு. அது மட்டும் இல்ல, நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம், 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல நாம் வரும்போது அங்கே தாவீது ஒரு தவறு செய்திருவார். அது தொடர்ந்து அவர் சொல்லுவார், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். அதை தாண்டி நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுவார் 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல காத்து மூலமா தாவீதுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீ எங்க போகணும்? ஒர்னானின் களத்துக்கு போகணும். எபூசியனாகிய ஒர்னானின் களத்துக்கு போய் அங்கே பலிபீடம் கட்டும்படிக்கு தாவீது அங்க போக வேண்டும் என்று காத்துக்கு என்ன செய்தான்? தூதன் என்ன செஞ்சானா? கட்டளையிட்டான். இவர் அதே மாதிரி போறாரு, ஒர்னானை பார்க்கிறாரு, அதுக்கு அவர்கிட்ட நிலத்தை கேட்கிறாரு, அதுக்குள்ள பணத்தை கொடுத்து அதை வாங்கி அதுல பலிபீடம் கட்டி பலி செலுத்தினத 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த சத்தியங்களுடைய காரியங்களை விளங்கி கொள்ளலாம். அதுல 26 வாசிங்க. 26, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி போதும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். அப்போ உடனே அவர் அங்க இருந்து என்ன செய்றார்? அக்கினியினால உத்தரவு கொடுத்து மட்டும் இல்ல, இப்பதான் சொல்றார் 27ஆம் வசனத்துல வாசிங்க. இப்பதான் உரையில போட்டதுக்கு சொல்றார். பட்டயத்தை வச்சிருக்கிறதுக்கு உரை வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ராஜாக்கள் எல்லாம் உரை தொங்கி விட்டுட்டு பார்த்துருவாங்க, அதுல பட்டயத்தை சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப உரையில போட சொன்னது அப்பந்தான். ஆனா பட்டயத்தை கொஞ்சம் நிப்பாட்டிக்க, அதை நிறுத்து, போதும் இப்ப நிப்பாட்டிக்கன்னு சொல்றது எங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அத நம்ம எங்க பார்க்கலாம்? 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதுல போட்டிருக்கு, அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும், இப்பதான் கொஞ்சம் நிப்பாட்டிக்கன்னு சொல்றாரு. ஏன்னா தாவீதுக்கு ஒரு தருணம் கொடுத்துருவோம், அவன் என்ன செய்யட்டும். நல்லா நீங்க கவனிக்கணும், பட்டயத்தை நிறுத்துன்னு சொன்னதுக்கும் ஒரையில போடுன்னு சொல்றதுக்கும் இடையில ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் நடைபெற்றது. அது என்னன்னு சொல்லுங்களேன்? பலிபீடம் கட்டி பலி செலுத்தப்படுதல்.
போதும் நிப்பாட்டிக்கன்னு சொல்றாரு. இப்ப போதும். இப்போ ஒரு ஆள் வந்து மண்வெட்டியை வச்சு கொத்திக்கிட்டே இருக்காங்க, வாய்க்கால் கொத்திக்கிட்டே இருக்காங்க. ஓனர் பார்த்து சொல்றார், இப்போது நிப்பாட்டிக்கங்க அப்படி சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவார். ஸ்டார்ட் பண்ண சொல்ல மாட்டார், கண்டினியூ பண்ண சொல்லுவார். அடுத்து தொடர்ந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காரு. முழுசும் வேண்டாம் அப்படின்னா என்ன செய்வாரு? அந்த மண்வெட்டியை கழுவிட்டு என்ன செய்யுங்க, அங்க அந்த ஜாமா இருக்கிற பையில கொண்டு போடுங்க, அந்த செட்ல கொண்டு போடுங்கன்னு சொல்லிடுவார். ஆனா இப்போது நிப்பாட்டுன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? ஆண்டு எதிர்பார்க்கிறா. கல்வாரிக்குள்ள வர்றாங்களா? இந்த கல்வாரி அனுபவத்துக்குள்ள வர்றாங்களா? பழைய மனுஷன் மரித்து போன இடத்துக்குள்ள வர்றாங்களா? அல்லது இன்னும் எங்க சித்திட்டு பேச மாட்டேன், எங்க அத்தைகிட்ட நான் மூஞ்சி கொடுக்க மாட்டேன், எனக்கு இவங்களை கண்டாலே ஆகாது அப்படின்னு சொல்லி கசப்பு, வெறுப்பு, பகை, மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு தாராளமா வாழ ஆயத்தமா இருக்காங்களா? அல்லது இது எல்லாத்தையும் மாண்டு போக செய்த அந்த கல்வாரி சிலுவைக்கு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது வரைக்கும் பட்டயத்தை உரையில போட சொல்ல மாட்டார். உரையில போடும்போது தான் அந்த பட்டயத்துக்கு ஓய்வு, அப்படிதானே? இல்லைன்னா எந்த நேரமும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவார். வெட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்ப உரையில போடுறது எப்பன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப அது வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. எந்த நேரமும் என்ன செய்யலாம்? தொடங்கு, இன்னும் ஆரம்பி அப்படின்னு சொல்லி கூட சொல்லிடுவாரு. அப்ப அழிவு நிறுத்தப்படணும்னா, அழிவுக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்படணும் அப்படின்னா, ஆண்டவர் நடத்துகிற பாதையை கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த பலிபீடத்துக்குள்ள நடத்துறார். அதனாலதான் பிரியமானவர்களே, நாங்க அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன்? நீங்க தாராளமா பைபிளை பாருங்க. நீங்க அழிவுக்கு தப்புவிக்கப்படணும்னா ஏதோ கைகளை உயர்த்தி ஆராதிச்சா தப்புவிக்கப்படுவாங்கன்னு பைபிள்ல இல்ல. நீங்க ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லல. இன்னைக்கு வேறு விதமான டீச்சிங் இருக்கு. என்ன சொல்ல தெரியுமா? நீங்க கர்த்தருடைய சபைக்குன்னு ஏதாவது வாங்கி வச்சிருங்க, ஆண்டவர் அதுக்கப்புறம் பாருங்க உங்க பிள்ளைகளை எவ்வளவு தூரம் விபத்துக்கு ஆபத்துக்கெல்லாம் பாதுகாக்கிறா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படி பைபிள்ல இல்ல. எதுலதான் பாதுகாப்பு இருக்கு? எதுலதான் அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறோம் என்றால் பலிபீடம், சிலுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட நம்முடைய பழைய மனுஷன் மாண்டு போய்விட்டா. அந்த வெளிச்சத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அழிவுக்கு தப்புவிக்கப்படுவது நிச்சயம். நிச்சயம். அதைத்தான் ஆண்டவர் இங்க காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த வாதில் எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? அப்பமா முதலாவது 24, இங்க அதுக்கப்புறம் 14,700, இங்க 70,000 பேர் செத்துட்டாங்க. 14ஆம் வசனத்தை பாருங்க. 21 அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தாங்க. அவன் இன்னும் தொடர்ந்து அழிக்கிறான். போதும், இப்போது உன் கையை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டார். போதும், இப்போது உன் கையை நிறுத்து. பட்டயத்துக்குள்ள போட சொன்னாரா? சாரி, உரையில போட சொன்னாரா? இல்ல. எப்ப உரையில போட சொல்றாருன்னா, தாவீதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்கு தூதன் உருவின பட்டயத்தோடு வானத்துக்கு பூமிக்கு நடுவே நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தாவீது என்ன செய்யறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் அங்க வரப்போறானா இல்ல இன்னும் நான் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு நான் அவங்ககிட்ட செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன், நான் கெட்ட வார்த்தை போட்டுட்டு தான் இருப்பேன், நான் கோல் சொல்லுவேன், நான் பொய் சொல்லதான் செய்வேன்னு சொல்லி இன்னும் இந்த மாம்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறானா இல்ல இந்த பலிபீடத்துக்கு வர போறானா? இல்ல அவன் சொந்த பேச்சு இஸ்ரவேல் ஜனத்தை எண்ணணும், தான் சொந்த அந்த கௌரவம் அந்த சுய பெருமையில் இருக்க விரும்புறானா? அல்லது அந்த சுய பெருமை எல்லாத்தையும் ஒழித்து கட்டக்கூடிய அந்த கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமாய் அந்த பலிபீடத்தை கட்டி கிறிஸ்துவாகிய பலிக்கு அடையாளமாய் அங்க பலிகளை செலுத்துவதற்கு இவன் எத்தனைப்படுகிறான் என்பதை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்து கொண்டே இருக்கும்போதுதான் அவன் அந்த காரியத்தை செய்துகிட்டே இருக்கான். உடனே மேல இருந்து அக்கினி இறக்கிட்டாரு. அக்கினி இறக்கிட்டு தூதன் ரெடியா இருக்கிறான். அவர் வார்த்தை சொல்லுவாரான்னு ரெடியா இருக்கிறான். சொல்லிட்டாரு, உன் பட்டயத்தை உரையில போடுன்னு சொல்லிட்டார். அவன் தான் பார்த்திருப்பான், அது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருக்காருன்னு அப்படின்னு. ஆமா, அது வரைக்கும் இருப்பார். 10 வருஷம் 15 வருஷம் பகையை சரி பண்ற வரைக்கும் அப்படி உருவினதோடு தான் நிற்பாரு. எப்பனாலும் அழிக்கப்படலாம். தயவுசெய்து சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வாழ்ந்துடுவோம். சும்மா பலிபீடம், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து எதையும் உங்களுக்கு வேற வேலையில நினைச்சிட வேண்டாம். இதை தாண்டி அழிவுக்கு தப்புவிக்கப்படுவதற்கு வழி இல்லை. யோனாவுடைய விஷயத்தை எடுத்துக்கங்க. யோனா விஷயத்துல யோனா மட்டும் இல்ல,
அவன் யோனாவோடு பயணித்த அத்தனை பேருமே இப்ப சாக போறாங்க. கடல் கொந்தளிப்பு. அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. நீங்க நம்மளும் கூட அழிவுக்கு தப்பு வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறோம். அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? வேகமா தண்டு வலிக்காங்க. சுய பிரயத்தனத்தை பாருங்க. வேகமா எடுத்தா நம்ம போயிடலாம், நம்ம வேகத்தை கூட்டுவோம், சுய பலத்துல இன்னும் முயற்சி பண்ணுவோம். எவ்வளவு முயற்சி பண்ணியும் பார்த்தாங்க, வேகமா தண்டு வலிக்காங்க. சமுத்திரம் இன்னும் தன் மும்முரத்தை அடக்கவே இல்லை, இன்னும் கொந்தளிச்சிட்டு இருக்கு. அப்புறம் யோசனை வருது, சுய புத்தியை பாருங்க. ஆதாம் எப்படி யோசிக்காம பாருங்க, பழைய மனுஷன் ஆதாம் எப்படி யோசிக்காம பாருங்க. அப்புறம் என்ன செய்வோம், இதுல உள்ள சரக்கெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த ஐடியாவும் போட்டு பார்க்காங்க. நீ நிறைய பேர் அப்படித்தானே, நான் இப்படி பிழைச்சிருவேன் ஐயா, நான் அப்படி, எனக்கு தெரியும், நான் அவங்களை எனக்கு தெரியும், இவங்களை எனக்கு தெரியும். இல்ல, அதெல்லாம் மாம்ச பலன். இன்னும் அவங்க போட்டு பார்க்காங்க, சீட்டு போட்டு பார்ப்போம், என்னென்னமோ செஞ்சு பார்க்காங்க, ஒண்ணும் நடக்கல. கடைசி என்ன நடந்ததுதான் எல்லாத்துக்கும் அமைதியாயிட்டு தெரியுமா? யோனாவை எடுத்து எங்க கொண்டு போட்டதுக்கு அப்புறம் அமைதியாயிட்டு. அதையும் வாசிங்க. யோனா 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோனா 1வது அதிகாரம் 15. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அழிவுக்கு தப்பு வைக்கப்படுறாங்க. அப்படி அர்த்தம் என்னன்னா, அவர்கள் அழிவுக்கு தப்பு வைக்கப்படுறாங்க. அப்ப இந்த யோனாவை சமுத்திரத்துல உள்ள போடுறாங்க. நம்ம நினைக்கும் சமுத்திரத்துல போடப்பட்டா நினைக்கும், இது வெளியில பாக்குற வரைக்கும் தான் தெரியும். கடலுக்குள்ள கேமரா வச்சு பார்த்தா என்ன தெரியும்? கடலுக்குள்ள கேமரா வச்சு பார்த்தா இந்த மனுஷன் சமுத்திரத்துக்குள்ள போடப்பட்டானா இல்ல மீன் வயிற்றுக்குள்ள போடப்பட்டானான்னு சொல்லி தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? எதுக்குள்ள போறான்? இந்த மீன் வயிறு எதை குறிக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் அடக்கம். அதுக்கு வசனம் இருக்கு. மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்கெல்லாம் ஆட்கள் பரிசேயர் கேட்காங்க, உம்மாலே நாங்கள் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்று சொல்லும்போது, அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளம் இந்த சந்ததிக்கு கொடுக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு 40ஆம் வசனத்துல சொல்றாரு, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் எங்க இருப்பாரு? ஆமா, பூமியின் இருதயத்தில். அப்ப யோனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது. புதிய ஏற்பாட்டுல யார் கல்லறையில இருந்ததுக்கு அடையாளம்? 3 நாள் கல்லறையில இருந்ததுக்கு அடையாளம் இயேசு. உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டா, அதற்கு அடையாளமாக அங்க யோனாவை காண்பிக்கிறார். அப்ப மும்முரத்தை விட்டு அடங்கணும், நம்ம அழிவுக்கு தப்புவிக்க பண்ணணும் அப்படின்னா பாருங்க, உண்மையிலேதான் அவங்க எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னமோ ஆக போகுது, எல்லாம் பயப்படுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சமயத்துல அங்க என்ன விஷயத்தை தான் ஆண்டவர் காமிக்கிறது தெரியுமா? இந்த ஒண்ணு நடந்துச்சுன்னா யோனாவும் சேஃப்டி, அழிக்கப்படல. அங்க மேல கப்பல்ல இருக்காங்களே அவங்களும் அழிவுக்கு தப்பிட்டாங்க. இதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரே தீர்வு என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் கல்வாரி. அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோங்கிற அந்த நிச்சயம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. இந்த நிச்சயம் வந்துட்டுன்னா பொய் வராது, கெட்ட வார்த்தைகளை தரலாம் பேச மாட்டோம், சண்டை போடுதல், சண்டை போடுற காரியம், பகை உணர்வு, கசப்பு, இது எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒட்டுமொத்த மாம்சமும் கிறிஸ்துவின் சிலுவையிலே மாண்டு விட்டது. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். கர்த்தருக்கு சுத்தமானால் இதனுடைய தொடர்ச்சி உங்களோடு கூட இன்னும் விஸ்தாரமா இதே சம்பவங்கள்ல கூடுதலா உங்களோடு கூட நான் அடுத்த செய்தியில பகிர்ந்து கொள்கிறேன். அழிவுக்கு நம்மை தப்புவிக்க பண்ணும் தேவன், அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன். நம்ம என்னாமத்துல படிச்சோம், என்னாமம் 25, என்னாமம் 16, அது மாத்திரம் 1 நாளாகமம் 21, இப்போதும் பார்த்தோமே யோனா புஸ்தகம். இது எல்லாத்தையும் நான் பார்க்க ஆண்டவர் அழிவுக்கு தப்புவிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தையும் அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி? பஸ்காவின் மூலமாய், அப்படி வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாய். நம்ம கூட இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளில் நம்ம கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம அப்படியே ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா?